சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே, சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே, சின்னஞ்சிறு விரல் கொண்டு. என்ன சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அமௌண்ட் வேணும். இல்லை தரா, அதுக்கப்புறம் ஏதோ சொன்னீங்களே, ஏதோ அக்ரிமெண்ட் அப்படி. எஸ் ஆதி, நான் 6 மந்த்துங்கிறது 7 மந்த்தாக கூட ஒர்க் பண்ணுறேன். 50,000 நீங்கள் வட்டியாக கூட வச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு இப்போ மட்டும் ஹெல்ப் பண்ணிடுங்க ப்ளீஸ். தரா, எனக்கும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? அது வந்து உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிறது பயன்படுத்தி நான் அதை கேட்கல. சப்போஸ் நீங்கள் நோ சொன்னாலும் நான் கண்டிப்பாக அமௌண்ட்டு தருவேன். ஸோ இது உங்கள் முடிவு தான். சொல்லுங்க. அது தரா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா தாரா? அது அது என்ன சொல்கிறீங்க? ஒரு 1 இயர் தான் தாரா, ப்ளீஸ். என் வீட்டில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 1 இயர் மட்டும், அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு தொடக்கூட மாட்டேன். அது வந்து சீரியஸ்லி, கம்ப்ளீட்லி ஒரு டெசிஷன். இது பண்ணலை அப்படின்னா நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு கொடுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு புரியுது, உங்கள் அம்மா எல்லாமே எனக்கு தெரியும். பட் நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நானும் ஒரு ஹெல்ப்பாக தான் கேட்குறேன். இதை நீங்கள் தப்பால் எடுத்துக்காதீங்க. அது யோசிச்சு ஈவினிங் சொல்லட்டுமா? ஓகே தரா, டேக் யுவர் டைம். அது அப்புறம் அமௌண்ட் இப்போவே நான் க்ரெடிட் பண்ண சொல்லுவேன் ஷாலினிகிட்ட சொல்லி. நீங்கள் போங்க. தேங்க்யூ ஆதி. யா தாரா, இப்படியாச்சும் ஓகே சொல்லிடுங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அப்பாவை நான் சமாளித்த மாதிரியும் இருக்கும். கம்பெனி ப்ராஜெக்ட்ஸும் கைவிட்டு போகாது, கம்பெனியும் கூடிய சீக்கிரம் நான் டெவலப் பண்ணிக்குவேன். எஸ் ஆதி, வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம் ஷாலினி, தாரா போனாங்க. அவங்களுக்கு ஒரு 3 lakhs அமௌண்ட் க்ரெடிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் அவங்களுக்கு 1 week லீவ் அப்ரூவ் பண்ணிடுங்க. அதே சொல்லிட்டேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப இல்லை ஆதி, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு. நேற்று தான் வந்தாங்க, இன்றைக்கி 3 lakhs அமௌண்ட் க்ரெடிட் பண்ண சொல்கிறீங்க, ப்ளஸ் லீவ் கொடுக்க சொல்கிறீங்க. இதெல்லாம் கம்பெனிக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஷாலினி, டூ வாட் ஐ சே. ஓகே சார், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன். ஆனால் நான் நல்லதுக்கு தான் செய்ய சொல்கிறேங்கிறது உங்களுக்கு ஒரு நாள் புரியும் சார். இவ ஒருத்தி. தாரா, அம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இனி எதுவும் சொல்லலை தாரா. நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது ஒன்றும் இல்லடி, பில் பே பண்ணிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் பில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதான் ஒரே டென்ஷனாக இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு? இப்போ வரைக்கும் 75,000. எவ்வளோ வந்திருக்கு? இப்போ வரைக்கும் 75,000. அவ்வளவா? இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகணும், மருந்து செலவெல்லாம் இருக்குது. சரி, அந்த 3 lakhs என்னாச்சு? கேட்டிருக்கேன், தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சேவிங்ஸ் எல்லாம் காலியா? கிட்டத்தட்ட காலி. சரி சரி, நீங்கள் 2 பேருமே காலேஜுக்கு கிளம்புங்க ஃபஸ்ட்டு. என்ன தரா சொல்கிற? காலேஜுக்கு கிளம்பணுமா? ஆமாம் ஜெசி, எனக்கு இப்போ தான் லீவ் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீ ஒரு 2 நாள் லீவ் போடலாம்ல. ப்ளீஸ் இன்னைக்கு கொஞ்சம் கிளம்பு. தரா, நாங்கள் இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும்ல. நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தாண்டே இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு வாரம் கழிச்சு நான் ஒர்க் போகும்போது நீங்கள் 2 பேர் காலேஜ் போகணும். எத்தனை நாள் லீவ் போடுவீங்க? அதனால் நீங்கள் இப்போ போங்க. எனக்கு மனசே கேட்கல தரா. போயிட்டு வா ஜெசி, நான் இருக்கேன். இல்லை, நான் பார்த்துப்பாமாவ. நீ பார்த்துப்பன்னு தெரியும், ஆனால் எவ்வளவு என்ன பண்ணுறது? போ. சரி, ஈவினிங் வரும். ஓகே, அவளை பார்த்துக்கோ காவ்யா. சரி தாரா, நீ பார்த்துரு சரியா? ஜெசி, கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இரு. இப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும் காவ்யா? ஆன்ட்டி சீக்கிரமாக சரியாயிடுவாங்க, ஆனால் பயமாக இருக்கு. அதான் தாரா இருக்கால, அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்கு. ஏன் 3 லட்சம் ரூபாய் எப்படி அவ வாங்க போகிறான்னு எனக்கு
தெரியல. ஜாயின் பண்ணி ஒரு நாள் தான் ஆச்சு. அடுத்த நாள் போய் கேட்டால் கொடுப்பாங்களா? ஹாய் காவ்யா. ஜெஸி ஹாய். ஹலோ சார். ஹலோ சார். ஜெஸி நீங்கள் ஓகேவா? ஓகே சார். இல்லை ஏதோ கவலையாக இருக்க மாதிரி இருக்கு. சார், ஜெஸியோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஓ, என்னாச்சு? ஆக்சிடெண்ட் நேற்று ஈவினிங். இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல சார். கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அப்படிதான் சார் நம்பிட்டு இருக்கேன். என்ன காவ்யா, நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உடஞ்சி போயிட்டா ஜெஸிக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் தரும். இல்லை சார், அது எனக்கும் அவங்க அம்மா மாதிரி தான். ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் ஓகேவா? ஓகே தான் சார். இல்லை சார், அதான் பெரிய பிரச்சனையே. என்ன சொல்கிறீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம். கேட்டதுக்கு தேங்க்ஸ். இங்கே பாருங்க ஜெஸி, என்னை ப்ரொஃபஸராக மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன். ஏ அழாதீங்க சார். சொல்லுங்க காவ்யா. நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் சார் ஜெஸி ஓரளவுக்காவது பேசுகிறா. நேற்றுலேருந்து எதுவுமே சரியாகவே பேசலை. குட். ஜெஸி பேசிட்டு இருங்க, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. ஓகே சார். சரி, என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க ஜெஸி. ஓகே சார். சரி, நான் போயிட்டு வரேன். லூசி, இப்போதுக்கு அவர்கிட்ட சொன்னேன். ஏண்டி? சாரி, இப்போதான் நீ கொஞ்சம் நார்மலாகவே இருக்க. அப்படியெல்லாம் அவரும் ஃபீல் பண்ணிட்டு போகிறாருல, அதான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஆதி கேட்டதுக்கு சம்மதிக்கலாமா வேணாமா? எங்கள் அம்மா தனியாக எங்களை நினைப்பி பார்த்துக்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் உங்களை தப்பாக பார்த்ததுனால தான் அவங்க ஃபேஸை இது வரைக்கும் காட்டினதே இல்லை. இப்போ நமக்கு அம்மாவும் இல்லை. கொஞ்ச நாள் சேஃபஸ்ட் பிளேஸ் ஆதியோட வீடு தான். நம்மளும் ஓகே சொல்லலான்னு தான் எனக்கும் தோணுது. நல்லா யோசிச்சு பார்த்தா இது என் வாழ்க்கை தான். ஆனால் போனால் போயிட்டு போதும். இதனால் என் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கும். ஆதியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. அவரும் மோசமானவரெலாம் இல்லை. ஆனால் அவரோட சுச்சுவேஷனும் அப்படி தான் போல். அதனால தான் கேட்டிருக்காரு. 1 இயர் தானே, 1 இயர்க்குள்ளே நம்ம அம்மாவுக்கும் சரியாயிடும். ஜெஸியும் காலேஜ் முடிச்சிருவா, அவளும் ஒரு ஒர்க் போயிடுவா. இனிமேல் நம்ம நல்லா இருப்போம். தாரா, அதி சொல்லுங்க. நான் ஆல்ரெடி கிரெடிட் பண்ண சொல்லிட்டேன். உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுச்சுல்ல? எஸ் ஆதி, அமௌண்ட் வந்துடுச்சு. ஓகே தாரா, நான் கேட்டது என்னாச்சு? சார், நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் சார். தாரா, உண்மையாவா? ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆதி. சொல்லுங்க தாரா. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியமானது எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் தான். நான் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மாவை தப்பாக பார்ப்பாங்க. பிகாஸ் ஹஸ்பண்ட் இல்லைல்ல. தாரா, உங்களுக்கு அப்பா இல்லையா? எஸ் ஆதி, எங்கள் அம்மா எங்களை சிங்கிள் பேரண்டாக தான் வளர்த்தாங்க. எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். சாரி தாரா. இட்ஸ் ஓகே ஆதி. சரி, ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? ஆதி, நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் தனியாலாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குது. இப்போ இருக்க நிலமையில என் தங்கச்சி தனியாக பார்த்துக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால் என் அம்மாவும் தங்கச்சியும் என் கூட தான் இருப்பாங்க. 1 இயர் நான் எப்படி உங்கள் கூட இருக்கணும், அவங்களும் அங்கே இருக்கணும். அவ்வளோதானா? எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் சார். தாரா, நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்ய போகிறீங்க தெரியுமா? நான் உங்கள் அம்மாவை மட்டும் பார்க்க மாட்டேன், ஏன் அம்மா மாதிரி பார்த்துக்குவேன் சார். ஆமாம் தாரா. சரி, உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க? அவ படிக்கிறா சார், ஃபைனல் இயர். சரி, ஓகே. அவங்களோட படிப்புக்கு, ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு. சார், எனக்காகவா எல்லாம்? இதை நான் உங்களுக்காக மட்டும் பண்ணலை தாரா. அப்புறம் சி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறீங்க. ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு நான் செஞ்சு தானே ஆகணும். ஆனால் அக்ரிமெண்ட் தானே. இங்கே பாருங்க, அக்ரிமெண்ட் தான். ஆனால் அதுக்காக நான் உங்களை மோசமாக ட்ரீட் பண்ணுவேன்ட்டுல. எனக்கு சுச்சுவேஷன் அப்படி. நான் அக்ரிமெண்ட் போடுற ரீசனே வேறு. எனக்கு
எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. மற்றபடி நான் அக்ரிமெண்ட் போட்டு உங்களை மேரேஜ் பண்ணணுன்ட்டு இல்லை. எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. மற்றபடி நான் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். 1 இயர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக இருக்கலாம். உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். தேங்க்யூ ஆதி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க. இது அக்ரிமெண்ட்னு தெரியவே கூடாது யாருக்கும். 1 இயர் கழித்து நம்ம நார்மலாக பிரியிற மாதிரி பிரிஞ்சுக்கலாம். ஓகே ஆதி. ம். சிந்தி விடும் முதல்